அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் 15ஆம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன. குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக அஷ்டமத்தில் அமர்ந்து வலம் வரக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைய போவதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது 15ஆம் தேதி முதல் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த அதிரடியான மாற்றங்கள் உறுதியாக உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியன் அஷ்டமத்தில் சனி இருக்கும் போது அவருடன் இணைந்து அஷ்டம பாதிப்புகளை கட்டுப்படுத்த போகிறார். அதோடு மட்டுமல்லாது உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் பாக்கியஸ்தானமாகிய 9இல் நுழைகிறாருங்க. அஷ்டமத்தை விட்டு சுக்கிரன் விலக போகிறார். எனவே சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. சுக்கிரன் அஷ்டமத்தை விட்டு விலகக்கூடிய இந்த தருணத்தில் மிக வலுவாக முழு சுபகிரகமான குரு பகவான் லாபத்தில் வலம் வருகிறார். வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்ற அமைப்பில் வலம் வர போகிறார். எனவே சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. சனி அஷ்டமத்தில் இருப்பது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அஷ்டம சனியால் சில பாதிப்புகளும் சிக்கல்களும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. ஆனால் அதே வேளையில் 7ஆம் இடத்தில் வலுவாக வலம் வருகிறாருங்க ராகு. எதிர்பார்ப்புகளை அதிரடியாக மாற்றம் செய்யக்கூடிய அமைப்பில் ராகு வலம் வருகிறார். ஜென்மத்தில் வலம் வருகிறார் மோட்சக்காரகரான கேது. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு பெரிய அளவிலான சிக்கல்களையும் சங்கடங்களையும் நிச்சயமாக விலக்கி நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சப்தமத்தில் வலம் வரக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அஷ்டமத்தில் நுழைவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. முற்பகுதியில் மிகவும் வலுவாக வலம் வரக்கூடிய செவ்வாய் பிற்பகுதியில் அஷ்டமத்தில் நுழைவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. வித்யாகாரகரான புதனும் பிற்பகுதியில் நீச்சம் பெற்ற அமைப்பில் அஷ்டமத்தில் வலம் வர போகிறார். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் முழுமையாக அஷ்டமத்தில் வலம் வருகிறார். இந்த மாதத்திற்கு பிறகு அவர் உச்சம் பெற போகிறாருங்க. எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உச்சம் பெறுவதற்கு முன்னதாக வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் அபரிவிதமான மாற்றத்தையும் சிரமங்களையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சிரமங்களை குறைப்பதோடு அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரும் தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க சூரியன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் வரும் வேலையாக பார்ப்பதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் இருக்கிறது. இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் அஷ்டமத்தை நோக்கி நகர்ந்தாலும் சுக்கிரன் உட்பட பல கிரகநிலைகள் அஷ்டமத்தை விட்டு விலகக்கூடிய ஒரு அமைப்பிற்குள் செல்வதால் நிச்சயமாக இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிக்கல்களும் சிரமங்களையும் எளிதில் களைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. பல கிரகநிலைகள் கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சூரியன் அஷ்டமத்திற்குள் அமர்ந்து பல கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கட்டுப்படுத்த வருகிறாருங்க. ஆனால் அதே வேளையில் அலைச்சல் சிரமம் அதிகரிக்கலாம். ஆரோக்கிய தொல்லைகளை அதிகமாக சிம்மராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே உடல்நல ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. அதே சமயம் லாபஸ்தானத்தில் குரு பகவான் முழு பலத்துடன் வக்ர நிவர்த்தி பெற்று அமர்வதால் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. செலவுகளை சமாளிக்கக்கூடிய வகையில் வரவுகளை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான பாதிப்புகள் தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற அனைத்தையும் முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை உருவாக்கி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். பயணங்களும் அலைச்சல்களும் அதிகமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. என்னதான் ஆதாயம் கிடைத்தாலும் உழைப்பும் அதிகமான அலைச்சலும் அலுப்பையை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அலுப்பை ஏற்படுத்துவதால் சற்று கவனத்துடன் இருப்பது அதீதமான சிரமத்தை ஏற்படுத்தாத வகையில் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கும். வெளியில் உணவு உண்பதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். உணவு பழக்க வழக்கங்களில் அதிக கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை உடல் ரீதியாக சந்திக்க முடியாமல் தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கும். பழைய கடன் சார்ந்த தொல்லைகள்ல சில பிரச்சனைகள் உண்டு. நிதானத்துடன் அவற்றை அணுக வேண்டிய மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மேல் அதிகாரிகளிடம் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே சக பணியாளர்களாக இருந்தாலும் மேல் அதிகாரிகளாக இருந்தாலும் தேவையற்ற வாக்குவாதங்களை இந்த பங்குனி மாதத்தில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தவிர்த்தால் பல பிரச்சனைகளை தவிர்த்து
எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதே சமயம் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சற்று காலதாமதம் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அலுவலகத்தில் பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக அமையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு இடமாறுதல், இலாக்கா மாறுதல் என சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு நன்மை நிறைந்தவையாக மாறுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. சந்தை நிலவரம் சாதகமற்ற வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதீதமாக இருக்கிறது. எனவே அதிக கவனத்துடன் இந்த தருணத்தை அணுக வேண்டும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகளை நீக்க வேண்டும் என்றால் அதிக கவனத்துடன் இருந்தால் கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக விலகும். இந்த தருணத்தில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் கிடைக்க வேண்டும் என்றால் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படும் போது பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் நிச்சயமாக தவிர்க்க முடியும். உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருந்தால் அதில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்க்க முடியும். நிதி சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது இந்த தருணத்தில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பெரிய அளவிலான பிரச்சனைகளை ஏற்படாத வகையில் மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கும். கலைத்துறையில் அனுகூலமாக சுக்கிரன் வலம் வருகிறாருங்க. கலைத்துறையில் வருமானம் பாதிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. நிச்சயமாக உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரமும் நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் கிடைக்கும். கடைசி நேரத்தில் கை நழுவி செல்ல வேண்டிய ஒப்பந்தங்களை கூட தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. சிக்கனமாக செயல்படுவதோடு மட்டுமல்லாது சில பிரம்மாண்ட படைப்புகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. புதிய தயாரிப்புகள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை மேம்படுத்தி கொடுப்பதோடு நஷ்டம் என்ற பேச்சிற்கு இடமில்லாமல் அற்புதமான வளர்ச்சியை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் அனுகூலமாக பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு. உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கை பல மடங்கு மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. இந்த தருணத்தில் கட்சி மற்றும் குடும்ப ரீதியான பணிகளை கையாளுவதில் அதிக சிரமத்தை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. மிக முக்கியமான முடிவுகளை எடுக்க முடியாமல் பல்வேறு வகையான அழுத்தங்களால் முடிவுகளை மேற்கொள்வதற்கான சாதகம் இருப்பதால் அதிக கவனத்துடன் இருந்தால் எதிர்கால நலனுக்கு நன்மை நிறைந்தவையாக அமையும். பொறுமையும் நிதானமும் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் பெரிய அளவில் பிரச்சனை இல்லாத ஒரு தருணமாக தான் நிச்சயமாக அமைய போகிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறைக்கு அதிகாரம் கொண்ட செவ்வாய் முற்பகுதியில் சாதகமாக வலம் வருகிறார். பிற்பகுதியில் சற்று சாதகமற்ற அமைப்பிற்குள் செல்வதால் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. அதே சமயம் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை விட தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைப்பதை விட சிம்மராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பங்குனி மாதத்தில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள உங்களுடைய இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயம் உங்களை தேடி வரும்.